السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم دب إليكم داء الأمم قبلكم الحسد والبغضاء هي الحالقة إلى آخر الحديث. முன்னுக்கு வாங்க, இடைவெளி நிரப்பிக்கணும். ஆகிய ஜெக பூரா கலிஜி. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பொதுவாக மனிதர்கள் எல்லாரும் தன்னுடைய வெளிரங்கத்தை அலங்கரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். எங்களோட முகம் நல்லாக இருக்கணும், எங்களோட ஆடை நல்லாக இருக்கணும், எங்களோட செருப்பு, எங்களோட ஷூ, எங்களோட ஜாக்கெட், எங்களோட வாகனம், எங்களோட வீடு, இதெல்லாம் வெளிரங்கமான விஷயங்கள். அது சிறந்ததாக, உயர்ந்ததாக, நல்லதாக, குவாலிட்டியாக இருக்கணும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களோட உள்ரங்கம், எங்களோட மனசு இதுவும் நன்றாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் என்று முயற்சி செய்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. மனிதனுடைய உயர்வு வெளிரங்கத்தை மட்டும் வச்சு முடிவாகிறது கிடையாது. உள்ரங்கம் மோசமாக இருக்குது என்று சொன்னால் அந்த உள்ரங்கம்தான் மனிதனை வழி நடத்தும். சில நேரங்களில் அவனை கொலைக்காரனாக கூட மாற்றிடும், சில நேரத்தில் காஃபிராக கூட மாற்றிடும். அவர் தொழுகையாளியாக கூட இருக்கலாம், நோம்பு பிடிக்கிறவராக இருக்கலும், ஹஜ்ஜு செஞ்சிருக்கலும். உள்ளத்தில் சில தன்மைகள் மனிதனுக்கு தெரியாமையே ஊடுருவது. சில தன்மைகள் இயற்கையில் இருக்குது, ஆனால் அதை அடக்கி ஆள்றதான் மனிதனுடைய தன்மை. மனிதனுடைய வாழ்க்கையில் மனோ இச்சைகள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றான். ஆனால் இச்சையை அடக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான இத்தாத், உண்மையான ஈமான், உண்மையான இஸ்லாம். இதே மாதிரி மனிதன்கிட்ட வரக்கூடிய தன்மைகள் ஒன்றுதான் ஹசத், பொறாமை. இந்த பொறாமை எங்களோட உள்ளங்களில் இருக்கத்தான் செய்து, அது இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஹசத் என்ற பொறாமை இருக்கிறது, இதெல்லாம் மனிதன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் கரீம், சங்கையானவங்க, நல்லவர்கள் அதை அடக்குவாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை அப்படியே மனசில் அடக்கி இல்லாமல் ஆக்குவாங்க, அதை தாழ்த்தி வச்சுருப்பாங்க. எப்படி மன வச்சு அடக்கி வாழ்றவங்க நல்லவர்களோ இதே மாதிரி பொறாமையை கூட அடக்கி இருப்பாங்க. ஆனால் லயீம், மோசமானவங்க, அந்த பொறாமை வெளிப்படுத்துவாங்க. அதனால் பொறாமை என்பது மனிதன் இருக்கக்கூடிய தன்மை தான். ஆனால் அதை மனிதன் வளரவிடக்கூடாது, அதை அமுக்கி வைக்கணும். இப்படி உடம்புல சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இதெல்லாம் ஒரு லிமிட்டில் இருக்கணும். அது கூடிச்சுண்டா ஆபத்து. இதே மாதிரி பொறாமை மனிதனுக்கு மிகச்சிட்ட உள்ளத்தில் இவன் அடுத்தவங்க முன்னேறது இவனுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய முன்னேற்றத்தை கூட அவன் நாட மாட்டான், தானும் முன்னேற மாட்டான். என்ன பொறாமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறாமை பற்றி சொல்லும் பொழுது, இய்யாக்கும் வல் ஹஸத் ஃபைன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுலு நாருல் ஹதப் அவ் காலல் உஷப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நான் பொறாமை எச்சரிக்கை செய்கின்றேன். பொறாமை இருக்கிறதே, இது மனிதனுடைய நன்மைகள் அப்படியே அழிச்சிடும், இல்லாமல் ஆக்கிடும், சாப்பிட்டு முடிச்சிடும். அனைத்து நன்மைகள், நன்மை செய்வான், அந்த பொறாமைப்படுவான், இருக்கிற நன்மைகள்லாம் அப்படி அழிஞ்சிடும். தொழுதுட்டு போவான், அங்கே பொறாமைப்படுவான், அந்த பொறாமை நன்மை அழிச்சிடும். சதக்கா கொடுப்பான், பொறாமை இருக்கும், பொறாமை அந்த நன்மை அழிச்சிடும்.
ஹஜ்ஜு செய்வான், பொறாமைப்படுவான், அந்த பொறாமை ஹஜ் அழிச்சிடும். யகுல் ஹசனாத், நன்மைகளை அழிச்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பொறாமை படுறவன் நன்மை செய்ய மாட்டான்னு சொல்லல. நன்மை செய்வான் தான், ஆனால் அந்த நன்மை மிஞ்சாது. நன்மையை செய்கிறது நோக்கமல்ல, நன்மையை பாதுகாத்து கொண்டு போகணும். மஞ்சா பில் ஹசனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரோ நன்மையை செஞ்சு கொண்டு வராங்களோ அவர்களுக்கு தான் 10 மடங்கு. பொறாமை என்பது மனிதன் படும் பொழுதோ வெளிப்படுத்தும் பொழுதோ அவன் செய்யக்கூடிய நன்மைகள் அப்படி இல்லாமல் ஆக்கிடும். ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. கமா தஅக்குலு நாருல் ஹதப் அவ் கால அல் உஷ்பு, எப்படி நெருப்பு இருக்குது அது விறக சாப்பிடுதோ அல்லது புட்பூண்டுகளை மரங்களை சாப்பிட்டு முடிக்குதோ, இது மாதிரி பொறாமை நன்மைகள் இல்லாமல் ஆக்கிடும். பொறாமைக்கு முன்னாடி எப்படி நெருப்புக்கு முன்னாடி ஒரு விறகை கொண்டாந்து போட்டால் அது எரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது இல்லாமல் ஆக்கிடும், சாம்பல் ஆக்கிடும். ஒரு புட்பூண்டுகளுக்கு மேலே நெருப்பை மூட்டிட்டோன்னு சொன்னால் அப்படியே இல்லாமல் ஆக்கிடும். இதே மாதிரி பொறாமை மனிதன் செய்யக்கூடிய நன்மைகள் அப்படி இல்லாமல் ஆக்கிடும். அவன் செய்கிறவன்ட்டு அந்த நன்மை மிஞ்சாது. நெருப்புல ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பு உதாரணம் சொன்னாங்கண்டா, நெருப்புடைய தன்மை இருக்குது, அது தனக்கு முன்னால் வாரதை எரித்து சாம்பலாக்க முயற்சி செய்யும். அப்படியே எரிச்சிட்டே போகும், சாம்பலாக்கிட்டே போகும். ஒரு நேரம் ஒன்று வரும், அதுக்கு இன்னொன்றை அழிச்சுக்கொள்ள முடியலை என்று சொன்னால் தன்னைத்தானே சாப்பிட்டு அழிச்சுக்கொள்ளும். நெருப்புடைய தன்மை அது. அதனால் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம், ஒரு காட்டு தீ பரவிச்சது, இந்த காட்டில் அப்படியே நிறைய பகுதியை அழிச்சிட்டு நெருப்பு தானாக அணைஞ்சுது. நெருப்பு எப்படி தானாக அணையும் அப்படி கேட்டால், அது நெருப்புடைய தன்மை. அப்படியே அழிச்சிட்டு போகும். போய் ஒன்று முடியாத இதுக்கு போக முடியாத நிலம் ஒன்று வரும்போது தன்னைத்தானே அது சாப்பிட்டு முடிச்சுக்கொள்ளும், அழிஞ்சு போகும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. நரகத்திலே நெருப்பு அப்படி அல்ல, அது அழியக்கூடிய ஒன்று அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமைக்கு உதாரணம் சொல்கிறாங்க. பொறாமை அவ்வாறு தான், தனக்கு முன்னால் வாரதை அப்படியே சாப்பிட்டு கொண்டு போகும். அப்படின்னா தன்னால் முடியுமான அளவு மக்களை அழிக்க, நாசமாக்க, தீங்கிழைக்க முயற்சி செய்யும். முடியாத பட்சத்தில் தன்னைத்தான் அழிச்சு கொள்வார். பொறாமைக்காரன் அவனே அழிஞ்சு போவான். பொறாமையை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவை இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. मुतहज़रात, आज हम में से हर इंसान ये फ़िक्र होती है, एक सोच हर वक्त रहती है, अपने ऊपर छाया रहता है, क्या है मैं अपने आप के लिबास को बेहतर बनाऊं, अपने हुलिया बेहतर बनाऊं, अपने कपड़े, टोपी, जैकेट, ऐसा ही घर, गाड़ी, जो भी अपने पास हैं ज़ाहिरी चीज़ें उसकी बेहतर बनाने की फ़िक्र में पड़ा रहता है. हर वक्त इसकी यही फ़िक्र, यही सोच रहती है कि मेरे सब कुछ जो ज़ाहिर में है नज़र आती है दूसरों के लिए और बेहतर बने. लेकिन इससे एक अहम बात यह है कि जो अंदरूनी चीज़ें, दिल की कैफियत, इसको बेहतर बना के रखना भी बहुत ज़रूरी. क्योंकि हमारा मामला सिर्फ दुनिया का नहीं है. हम दुनिया में रह के ज़िंदगी किसी भी तरीके से गुजार के चले जाए और मौत के बाद हमारा कुछ भी नहीं बने, ऐसा नहीं. बल्कि हमारी ज़िंदगी जैसे गुजरेगी दुनिया के अंदर, इस जैसा मामला मौत के बाद है. इसलिए आमाल का जो फ़ैसला है अल्लाह की तरफ से, इन्नमल आमाल बिन्नियात, नीयत का ताल्लुक़ दिल से है. दिल की कैफियत यानी ज़ाहिर भी बेहतर बनाना ज़रूरी और अंदर भी. अंदर बेहतर बने बगैर ज़ाहिर कैसा भी अच्छा हो वो अल्लाह के यहाँ बुरा है. तो इसलिए अंदर का बेहतर बनाना बहुत ज़रूरी. अंदर की कैफियतों के अंदर जैसे ईमान है, तक़वा है, तवक्कुल हैं, इसकी आराइश की, इसकी मुज़य्यन करने की बहुत सी चीज़ें हैं. और कुछ रज़ाइल भी हैं जो न होना चाहिए. मलामत की चीज़ें जैसे हसद हैं, किब्र हैं, शिरक हैं, कुफ्र हैं, दिल से निकलने वाली चीज़ें और भी बहुत हैं, बुग़्ज़ हैं, कीना है.
ان باتوں سے انسان اپنے آپ کو پاک کرنا بہت ضروری، ورنہ یہ چیزیں اس کی نیکیوں کو بھی ہلاک کر دے گی، تباہ کر دے گی، برباد کر دے گی۔ تو اس لیے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے جو مثال دیا ہے، یہ فرمایا کہ ایاکم الحسد، میں آپ کو حسد سے ڈراتا ہوں، حسد سے بچو۔ فإن الحسد، کیونکہ حسد یأکل حسنات کما تأکل النار الحطب او قال العشب، یہ فرمایا کہ کیونکہ جو حسد ہیں یہ انسان کی نیکیوں کو ایسے کھاتی ہیں جیسا کہ آگ اپنے سامنے والے جو بھی درخت ہو یا گھاس ہو، تخت ہو، جو بھی سامنے آئے سب کو کھا لے گی، سب کو ختم کر دے گی۔ تو ایسا ہی حسد بھی نیکیوں کو ختم کر دیتی ہیں۔ یہ نہیں فرمایا کہ حسد والا عمل نہیں کر سکتا، عمل کرے گا ضرور، وہ نمازی بھی ہو سکتا ہے، صدقہ خیرات کرنے والا ہو سکتا ہے، حج بھی کیا ہوگا، عمرہ بھی کیا ہوگا، لیکن وہ سارے اعمال کرے گا اور یہ حسد اس کو کھا لے گا۔ اس لیے یہ مطلب نہیں کہ عمل کرے اس کو ختم کر کے جائے، بلکہ جو ثواب ہیں من جاء بالحسنہ فلہ عشر امثالھا، جو ایک نیک عمل کر کے اس کو بچا کے لائے گا اس کے لیے 10 گنا زیادہ ثواب ملے گا۔ یہ نہیں فرمایا جو عمل کیا ہے، عمل کرنا اتنا ضروری ہو، اس سے زیادہ ضرور اس کے بچا کے لے کے جانا۔ نیکیوں کو حسد کبھی نہیں چھوڑتا۔ اللہ کے نبی نے آگ کا مثال دیا ہے، آگ کی یہ کیفیت ہے جو اپنے سامنے آتی ہے، اس کو تباہ کرنے کی، ختم کرنے کی کوشش کرتی ہے، جلا کے ختم کر دے گی۔ درخت آ جائے یا جو بھی چیز ہو، اس کو پوری یہی کوشش کرے گی کہ آگ اس کو ختم کر دے۔ جب نہ ہوگا تو اپنے آپ کو وہ کھا کے ختم کر دے گی۔ یہ آگ کی کیفیت ہیں۔ اس لیے ہم بار بار سنتے ہیں کہ فلاں جنگل پہ آگ لگی اور بہت دور تک چلی، پھر خود بخود بجھ گئی۔ آگ خود بخود بجھتی نہیں ہے، بلکہ وہ اپنے آپ کو کھا لیتی ہے۔ یہ دنیا کی آگ کی یہ اس کی جو طبیعت ہے، وہ جو بھی سامنے آئے گی کھانے کی کوشش کرے گی، جہاں نہ ہو سکے تو اپنے آپ کو کھا کے ختم ہو جائے گی۔ ایسا ہی حسد کرنے والا وہ کبھی ترقی نہیں کر سکتا۔ وہ جو ترقی کرنے والے ان کو نقصان پہنچانے کی کوشش کرے گا، جب نہ ہوگا تو اپنے آپ کو ہی ہلاکت میں ڈال لیتا ہے۔ பொறாமை இருக்கிறதே சகோதரர்களே ரொம்ப பயங்கரமான பாவம். வானத்தில் நிகழ்ந்த முதலாவது பாவமாக பொறாமை எழுதப்பட்டிருக்கின்றது. பொறாமையினால தான் மனிதன்ட்ட தக்கபுர் வருது, அல்ல தக்கபுர்னால பொறாமை வருது. கிட்டத்தட்ட ரெண்டும் நெருக்கமான லாசிம் அல்சும். இது வரைக்கும் அது வந்துடும். பெருமை இருக்கிறவன்ட்ட பொறாமை இருக்கும், பொறாமை இருக்கிறவன்ட்ட பெருமை இருக்கும். ஏன்னா பொறாமை எதனால் அடுத்தவன் இது பொறாமப்படுறான், ஏன் இவன் என்னை விட சிறந்தவன். பொறாமை என்று சொல்றது இறைவனுடைய தக்சீம், அல்லாஹுடைய பங்கு பிரித்தல ஒழுங்கா பொருந்தி கொள்ளாதான் பொறாமை. இவன் என்னை விட ஏன் பணக்காரனா இருக்கிறான், இவனுடைய வீடு என்னை விட ஏன் சிறந்தது, இவனுடைய மனைவி என்னுடைய மனைவிட எப்படி அழகா இருப்பாள், இவனுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் எப்படி டேலண்டா இருப்பாங்க, என்னுடைய பிள்ளையோட இவனுடைய பிள்ளை எப்படி ஃபர்ஸ்ட் வருவார். இது மறுபக்கம் நினைச்சு பார்க்கல, நான் தான் சிறந்தவன், என்னுடைய பிள்ளைகள் தான் சிறந்ததா இருக்கணும், என்னுடைய மனைவி தான் அழகாக இருக்கணும், என்னுடைய குடும்பம் தான் நல்லதா இருக்கணும், நான் நல்லவன், நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன் அப்படின்னா இது பெருமை. இப்படி வரக்குள்ள வரும். ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க என்ன மாதிரி இருக்கக்கூடாது, இவங்க வியாபாரம் நல்லா இருக்கக்கூடாது, என்னை விட சிறந்ததா இருக்கக்கூடாது. இவங்க அல்லாஹுடைய தக்சீம, அல்லாஹுடைய பங்கு பிரித்தலை வெறுக்கிறாங்க, நேர்மை இல்லை என்று கருதுறாங்க. யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி நஹ்னு கஸம்னா மஈஷத்தஹும் ஃபி ஹயாத்திஹிம் துன்யா. என்ன இவங்க அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரஹ்மத்தை பங்கு பிரிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா நாங்க தான் பிரிச்சு கொடுக்குறோம். சிலரை பணக்காரனாக, சிலரை ஏழையாக, சிலர் நல்ல டேலண்ட், சிலவங்க டேலண்ட் குறைச்சல், சிலவங்க பெரும் அறிவாளிகள், சிலவங்க கொஞ்சம் அறிவில மங்களா இருப்பாங்க, சிலவங்க அழகா இருப்பாங்க, சிலவங்க அழகு குறைச்சல், பேச்சு திறமை இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் பங்கு பிரிச்சு கொடுத்தது.
அல்லாஹ் கேட்குறான், நீங்களா பிரிக்கிறீங்க நாங்கள் தான் பிரித்து கொடுக்குறோம். இப்போ இது அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளாத தன்மையுடைய வெளிப்பாடு தான் பொறாமை. இந்த பொறாமை முதலாவது வானத்தில் நடந்துச்சு. இப்லீஸ் ஹதரத் ஆதம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க தஃப்சீர் இப்னு கசீரில், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு மண்ணால் படைச்சு ஒரு 40 வருடங்கள் அப்படியே அவங்களோட உடம்பு விடப்பட்டிருந்தது. உள்ளுக்கு எதுவுமே இருக்கல்ல, குடல் உள்ளுக்குள்ள பார்ட்ஸில் எதுவும் இல்லை, வெறும் ஒரு மேல் அந்த ஷேப் மட்டும்தான். காற்றுள்ளால் போகும், அப்படியே மருத்துவார தலைவலி ஆகிடும். இப்போ இப்லீஸ் அதால் கடந்து போய் கொண்டிருப்பான். அவனு வானத்திலிருந்து அந்த நேரம் பார்த்துட்டு சொல்வான், நீ படைக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு காரணத்துக்கு அவனித்தான். அவன் அடிக்கடி சொல்லுவான், நீ ஏதோ ஒரு காரணத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த உடம்பை பார்த்து சொல்லிட்டு போவான். இப்போ அல்லாஹு தாலா அவங்கள படைச்சி இப்போ 40 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹு தாலா 40 வருஷத்துக்கு பிறகுதான் ரூஹ் ஊதினான். இப்போ ரூஹ் ஊதின உடனே அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான், உஸ்ஜுது ஆதம், ஆதமுக்கு சஜதா செய்யுங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன் இல்லா இப்லீஸ், எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் மறுத்தான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், மறுத்தான், நிராகரிச்சான், காஃபிருடைய கூட்டத்தில் போயிட்டான், பெருமை அடிச்சான், காஃபிர் ஆகிட்டான். இந்த பெருமை பொறாமை கிட்டத்தட்ட நெருக்கமானது. அது இருக்கும் பொழுது இருக்கும், இது இருக்கும் அது இருக்கும், இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். அப்போ இவன் என்ன பொறாமப்பட்டான், அன கைரு மின்ஹு, நான் இவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், நீ என்ன நெருப்பால் படைச்சிருக்கிறாய், அவரை மண்ணால் படைச்சிருக்கிறாய். நெருப்பை விட, நெருப்பு மண்ணை விட உயர்ந்தது, நெருப்பு மேலே போகும் மண் கீழே போகும், நான் உயர்ந்தவன் என்று சொல்லி புத்தியை பாவிச்சான். அடுத்தது இவருக்கு என் சதா செய்ய சொல்லணும், நானும் இருக்கிறேன் தான், நானும் பெரிய வணக்கசாலி தானே, நானும் மலக்குமார்களோட உயர்ந்தவனாக இருக்கிறேனே, நான் மலக்குமார்களுக்கு படித்து கொடுத்து கொண்டிருக்கிறேனே, அப்போ எனக்கு ஏன் சஜதா செய்ய விடாமல் அவருக்கு சஜதா செய்யும் பெரு சொன்ன. இது அல்லாட விருப்பம். நான் சொன்னேன், இது அல்லாட ஏற்பாடு. அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு யாரை சஜதா செய்ய வைக்கணும், யாரை யாருக்கு மேலே நியமிக்கணும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ இவன் அல்லாட ஏற்பாடை பொருத்தி கொள்ளல. அப்போ எனக்கு சஜதா செய்ய விடாமல், எனக்கு சஜதா செய்யாமல் ஏன் மற்றவன் பற்றி சஜதா செய்ய சொல்கிறான், இவருக்கு போய் சஜதா செய்ய சொன்னான். அப்போ இது பெருமையும் சேர்ந்திருக்கு, பொறாமையும் சேர்ந்திருக்கு. அது பிறகு நடந்த எல்லாருக்கும் தெரியும். அவன் அல்லாஹ்வுடைய லானத்தை சுமந்தனாக வெளியாக்கப்பட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் லானத்தில் இருக்கிறான். ஏன்? இந்த பொறாமை, இந்த பெருமை, இது ரெண்டும் மனிதன் அழிச்சிடும். இது மாதிரி பூமியில் நடந்த முதல் பாவமும் பொறாமை தான். காபில் ஹாபில கொலை செஞ்சதும் பொறாமையின் காரணமாக. பொறாமையின் காரணமாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. 2 பேருடைய திருமண விஷயத்தில் வந்தது. இவனுடைய சகோதரி அழகா இருக்கிறாள், அப்போ காபிலுடைய சகோதரியை முடிக்கணும், காபில் முடிக்கணும், ஹாபிலோடு கூட பிறந்தவள. அப்போ இந்த காலத்தில் அந்த ஷரியத்தில் அதுக்கு அனுமதி இருந்துச்சு. அந்த பெண் அழகில்லை, அப்போ என்னுடைய அழகான தங்கச்சி அவ முடிக்கிறதா, இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா சரி, நீங்கள் 2 பேரும் ஒரு குர்பான் கொடுங்க, ஒரு சதக்காவை முன்வைங்க. அந்த காலத்தில் சதக்கா கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறன்னு பிரச்சனை. என்ன எல்லாட்டையும் வசதி இருந்துச்சு, எல்லாரும் நல்லா இருந்தாங்க. தன்னுடைய சதக்கா கொண்டு போய் ஒரு கல்லுக்கு மேலே வைப்பாங்க, நெருப்பு வானத்திலிருந்து இறங்கும், அதை சாப்பிடும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. அப்படி நெருப்பு இறங்கி அந்த சதக்காவை சாப்பிடலன்னு சொன்னால் அவருடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படும் அர்த்தம். இப்போ காபிலுடைய வேலை விவசாயத்தில் சம்மந்தப்பட்டிருந்தார். ஹாபில் ஆடு மேய்க்கிற பொறுப்புகள் அதை செஞ்சு கொண்டிருந்தார். இப்போ இவர் 2 பேருக்கும் சதக்கா கொடுக்கும்படி சொல்லப்பட்ட நேரம் ஹாபில் தன்னுடைய சிறந்த ஆட்டொண்டை தேர்ந்தெடுத்து அதை குர்பானாக கொண்டு வைத்து வச்சார். அது அதே நேரத்தில் காபில் அவன் மோசமான தானியங்களை கொண்டு வைத்து வச்சான். மோசமான தானியங்கள். அல்லாஹு தாலாவே குர்ஆனில் சொல்றான், அல்லாஹு தாலா நல்லதைத்தான் நல்லா கபூல் செய்வான். கெட்டு போனதை எதை நீங்கள் இருக்க தயார் இல்லையோ அதை எப்படி நீங்கள் அல்லாஹ் கொடுப்பீங்க? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ காபில் உடைய சதக்கா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, ஹாபிலுடைய சதக்காவை அல்லாஹு தாலா நெருப்பு அனுப்பி அதை சாப்பிட வச்சு ஏற்றுக்கொண்டான்.
இப்போ இவன் என்ன சொன்னான், லா குத்துலன்னக், எப்போ ஒருத்தருடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றவருடைய ஏற்றுக்கொள்ளப்படலையோ, இப்போ இந்த பொறாமை ஏன் என்னுடைய ஏற்றுக்கொள்ளப்படல, அவனுடைய மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நான் உன்னை கொலை செய்வேன்னு சொன்னான். இது சம்பந்தம் இல்லாத தீர்ப்பு. ஏற்றுக்கொண்டது ஹாபிலா இல்லையில, ஏற்றுக்கொண்டது அல்லாஹ். நீ அல்லாஹ் மீது கோவப்பட, நீ ஏன் இந்த ஆளு மீது சும்மா எந்த பாவமும் செய்யாதவர் மீது நீ கோவப்படுகிறாய்? பொறாமை அப்படித்தான், மண்டையில மூளை வேலை செய்ய விடாது. நான் என்ன செய்யறேன் அவனுக்கே தெரியாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மாதிரி அவனுக்கு வியாபாரம் நல்லா போகுதோ, அவன் நல்லா முன்னேறி இருக்கிறான். அது உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கலாம், அவளை முந்தி வந்திருக்கலாம், பாச தெரிஞ்சவராக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். அல்லாஹ் கொடுக்குறான். இதிலே நீங்கள் பொறாமப்படணும். பொறாமப்படுறான் அல்லாஹ் மீது பொறாமப்படுங்க. அல்லாஹ் தானே செஞ்சிக்கிறான், அவருடைய திறமை அல்லவே. அல்லாஹ் கொடுத்து கொண்டுகிறான், அவருக்கு கூடுதலாக கொடுக்குறான். அல்லாஹ் நாடினவர்கள் யஷாவை யக்பிர், நாடினவங்களுக்கு எல்லாம் விசாலமாக கொடுப்பான், நாடினவங்களுக்கு எல்லாம் சுருக்குவான். அல்லாஹ் தானே செய்கிறான். அல்லாஹ் மீது கோவப்படுங்க. ஏன் அந்த அடியான் மீது கோவப்பட்டு அவனுக்கு எதிராக சூனியம் செய்கிறாங்க, கண்ணூறு படுறாங்க, பொறாமையினால வேற வேற திட்டங்களை போட்டு அவனை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க, செய்வினைகள் செஞ்சு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடை நிராகரிக்கிறதுக்கு அடையாளம். சூனியத்தில் மனிதன் போயிட்டான இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான், குஃபுர்ல போய் சேர்ந்துருவான். இந்த பொறாமை மனிதன் எல்லாத்திலையும் கொண்டு போய் சேர்க்கும். இதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரர்கள் 11 பேர் இருந்தாங்க, 4 மனைவிமார்கள். ஹாபீல், இந்த பின்யாமீனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க, மற்றவங்க வேற வேற பெண்களுக்கு பிறந்தவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்பு கூட. ஏன் கூடன்னு கேட்டால், அவங்க எல்லா விதத்திலையும் சிறந்தவங்களாக இருந்தாங்க. அழகு மட்டுமல்ல, குணத்தில் சிறந்தவங்க, அழகான குணம் உள்ளவங்க, நல்ல தன்மை. கூப்பிட்டா இன்னொரு வேலை செஞ்சாலும் உடனே செஞ்சுருவாங்க. இப்போ எங்களோட பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறோம் தானே, 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கண்டா, ஒரு வேலை சொன்னால் சில பிள்ளைகள் உடனே முன்னுக்காகி செய்வாங்க, சில பிள்ளைகள் கொஞ்சம் பின்னுக்கு ஆகிடுவாங்க. அவட்ட சொல்லுங்களே, இவட்ட சொல்லுங்களே. அப்போ எங்களுக்கு எந்த பிள்ளைங்களுக்கு அதிகமாக வழிபடுறாங்களோ அவங்களோட அன்பு உண்டாகும். இயற்கையான தன்மை அது. 3-4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஒரு பிள்ளையோட அன்பு கூட இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு கூட சிறந்த தன்மைகள் தான் அடையாளமாக இருக்குது. அழகு மட்டுமல்ல, வழிபடக்கூடிய தன்மை, பேச்சை கேட்கக்கூடிய தன்மை. ஒன்று சொன்ன உடனே செய்கிறாங்கன்னா அன்பு இயற்கையாக வரும். இப்போ உங்கள்கிட்ட 2-3 ஜக்கெட் இருக்குது. அப்போ ஒரு ஜக்கெட்டை நீங்கள் அதிகமாக போடுவீங்க, என்ன காரணம்? அது உங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குது, போட்டு அழகாக தெரியுது, அல்லது கொஞ்சம் நல்லா பொருத்தமாக இருக்குது. இப்போ மற்ற 2 ஜக்கெட்டை கொஞ்சம் ஒதுக்குவீங்க, அதோட கூட ஒரு அன்பு உண்டாகும். 3-4 ஷூ இருக்குன்னா ஒரு ஷூவோட கொஞ்சம் காலுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது, பொருத்தமாக இருக்குன்னா அதை அதிகமாக அணிவீங்க. இது மனிதன் தன்மை அது. இதே மாதிரி தொப்பி எல்லா விஷயத்துலையும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூடுதலாக அன்பு கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யலை, அவங்களோட அன்பாக இருந்தாங்க என்று அவங்களே சொன்னாங்களே. லயூசுஃப் வஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா, எங்களை விட அவரை விட அவங்க 2 பேரும் கூடுதலாக நேசிக்கிறான்னு தான் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரி அவங்க சகோதரர் பின்யாமீனும் நல்ல குணங்கள் இருந்தாங்க, அதனால் அவங்களோட அன்பு இருந்துச்சு. இப்போ எங்களை விட கூடுதலாக நேசிக்கிறாங்க என்று வந்தது பிறகு முடிவு என்ன? இப்போ உக்துலு யூசுப், சம்பந்தம் இல்லாத முடிவு. பொறாமை, எங்களை விட எங்களோட சகோதரரோட யூசுஃபோட எங்களோட வாப்பா அன்பாக இருக்கிறார், இப்போ என்ன செய்யணும்? யூசுஃபை கொலை செய்யுங்க. இவங்க முடிவு எடுக்கிறாங்க. பொறாமைக்காரனுடைய முடிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியாக்களும் சம்பந்தமே இல்லாத அவனுக்கு நாசத்துக்குரிய காரணங்களாக தான் இருக்கு. கொண்டுட்டா என்ன விஷயம் முடியுமா? இவன் உலகம் நாசம், மறுமை நாசம். ஒரு முஸ்லிமை கொலை செஞ்சிட்டா நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அல்லாஹ்வுடைய லானத், முழு உலக மக்களுடைய லானத் அவன் மீது உண்டாகும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான். லேசான விஷயம் அல்ல. இந்த பொறாமைக்காரனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அது கொலை ஒரு புறம், அவன் வியாபாரத்தில் முன்னேற விடாமல் செய்வினை, கண்ணூர்கள், இதெல்லாம் இவனுக்கு நாசமாக அமையும். அவனுடைய அல்லாஹ் கொடுக்கறத கொஞ்சம் சுருக்கி பிறகு எல்லாம் கொடுப்பான் உன்னுடைய பொறாமையினால. ஆனால் நீ நாசமாகிட்டாய், உனக்கு அழிவிட வாசல் திறந்துட்டது, நீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகிட்டாய். பொறாமை என்று சொல்றது எவ்வளோ பயங்கரமான பாவம் என்று உணரணும். அது எங்கள் உள்ளத்தில் வர விடாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். உள்ளத்தில் இருக்கதான், இல்லை, அது வளர விடக்கூடாது.
அதை அமுக்கியே வைக்கணும். எப்படி மனோ இச்சையை நாங்கள் அதை பயன்படுத்தாமல் அதை தாழ்த்துறோமோ அமுக்குறோமோ, இது மாதிரி பொறாமை என்ற உணர்வு இருக்கத்தான் செய்யும், அதை நாங்கள் தாழ்த்தி வைக்கணும். मोहतरम हज़रात, इसलिए हसद कितना बड़ा गुनाह इसको समझना बहुत ज़रूरी. जो उलमा ने लिखा है, जो सबसे पहला जो गुनाह वाक़ हुआ है आसमान में, वो भी हसद था. कुछ उलमा ने लिखा है कि तकब्बुर, किब्र, ये दोनों अगरचे अलग अलग गुनाह हैं, लेकिन दोनों लाजिम और मलजूम. यानी जहाँ हसद होगा उधर किब्र भी होगा, तकब्बुर भी. जहाँ तकब्बुर होगा उसके पास हसद भी होगा. ऐसा ना हो कि हसद करने वाला तकब्बुर उसके पास ना हो, या तकब्बुर है हसद ना हो, कभी नहीं हो सकता. इसलिए इब्लीस ने जब आदम अलैहिस्सलाम को अल्लाह पाक ने बनाया, इब्न कसीर रहमतुल्लाह अलैहि तफसीर इब्न कसीर में लिखते हैं कि 40 साल तक उनके कालब को बना के अल्लाह ने ऐसे ही छोड़ दिया था. कालब कहते जो बाहर के जो शक्ल हैं, अंदर कुछ भी नहीं था. जैसे हार्ट हैं, किडनी हैं, दूसरी चीज़ें, वो कुछ नहीं बनाया, सिर्फ कालब अल्लाह ने बना के ऐसे ही छोड़ दिया. कालब में मुंह के अंदर से हवा दाखिल हो के फिर पीछे से निकलता था, इससे थोड़ी सी आवाज़ कभी कभी आती रहती है. इब्लीस जब उधर से गुजरता था वो कहता था खुलिक़्त लिशै लिअम्रिन मा, खुलिक़्त लिअम्रिन मा, तुझे किसी एक मकसद के लिए तुझे पैदा किया गया है, लेकिन मुझे पता नहीं किस मकसद के लिए पैदा किया है. यानी जो मखलूक़ात अब थे फरिश्ते, अब एक नया मखलूक बनाया गया है. 40 साल तक ऐसे पड़े रहे. 40 साल के बाद जब रूह अल्लाह ने फूंका, फिर अल्लाह पाक ने हुक्म फरमाया कि सारे फरिश्तों को कि आप आदम के सजदा करो. सब ने किया इल्ला इब्लीस, इब्लीस के अलावा. अबा वस्तकबर वकान मिनल काफिरीन, उसने इनकार किया, तकब्बुर इख्तियार किया और कुफर में चला गया. ये हसद और ये किब्र इंसान को कुफर तक पहुंचा देता है, कुफर वाले काम कराता है, अगरचे वो नमाजी क्यों ना हो. कितने नमाजे हैं सहर करते हैं, जादू करने वाला कुफर में चला जाता है. बहुत से अहादीस में मौजूद हैं. तो ऐसे कुफर वाले काम करता है, अगर जादू नहीं करता फिर भी अल्लाह की तकसीम का इनकार भी करता है, हसद वाला. अगर आप या फिर जो ज़मीन पे जो पहला जो गुनाह हुआ है वो भी हसद के बुनियाद पर हैं. जो काबिल ने हाबिल को कत्ल किया, कत्ल के लिए बेसबब बना यही हसद. क्यों? मेरी बीवी से उसकी बीवी खूबसूरत है, यानी इसकी जुड़वा जो बहन थी उससे उसको शादी करना था हाबिल को, और हाबिल की जो जुड़वा बहन थी उसके साथ काबिल को करना था, लेकिन वो बदसूरत थी. उनके शरीयत पे इजाज़त थी, लेकिन वो बदसूरत मेरी बीवी, उसकी बीवी खूबसूरत, इस पे उसने हसद किया. फिर वालिद साहब से जाके लड़ने लगे, तो उन्होंने कहा ठीक है, अभी तक शरीयत ही है, इससे खिलाफ करना है तो तुम दोनों की जो बात सही होगी उसके बाद को मालूमात करना है, तो ऐसा करो कि अपनी जो हदिया हैं उसको अल्लाह के सामने पेश करो, तो अल्लाह पाक जिसको कबूल करेगा उसकी राय, उसकी बात हम कबूल करेंगे. तो फिर दोनों ने सदका लेके सामने पेश किए. हाबिल का काम था कि वो मवेशियों का देखभाल करता था, चरवाहा का काम करता था, और काबिल का काम खेती बाड़ी. तो हाबिल ने अपने जो मवेशियों में से बेहतरीन एक बकरा लेके आके उसने हदिया के तौर पर पेश किया, पत्थर के ऊपर रख दिया. और उसने काबिल ने बदतरीन दाने लेके आया, जो खराब, जिसके अंदर कीड़ा वगैरह है, वो लेके आ गया, वो आके रख दिया. उस ज़माने में जैसे आजकल हमारे ज़माने में तो एक दूसरे को देते हैं, वो सिस्टम नहीं था. क्यों? सब मालदार थे, सबके पास था. तो हदिया देना है तो सदका कुर्बानी वो पत्थर में जाके रख देंगे, आसमान से आग नाजिल होगी, जिसको खा लेगी वो अल्लाह के यहाँ मकबूल होने की अलामत, जिसको नहीं खाएगी आग छोड़ देगी, वो अलामत अल्लाह के यहाँ गैर मकबूल मरदूद हैं. तो ऐसा उन्होंने किया. तो आग आके हाबिल के जो बकरा था उसको खा लिया और इसको छोड़ दिया. इससे पता चल गया ये इसका
ہدیہ قبول ہو گیا، اس کا قبول نہیں ہوا، اس پہ اس نے حسد کیا۔ ابھی دیکھیے گناہ اس کا کیا تھا، اس نے کہا لأقتلنک، تجھے میں قتل کر دوں گا، اس کا کیا قصور ہے؟ دونوں پیش کیا، قبول اللہ نے کیا تو اللہ کو قتل کرنے کی چاہو، یہ تو انسان کا ہو نہیں سکتا، یہ اللہ کے تقسیم، اللہ کی مرضی ہے، وہ جس کو چاہے قبول کرے گا۔ تو نے اچھا کام نہیں کیا، اللہ نے قبول نہیں کیا، اس کو اللہ نے قبول کر کے اس کی قربانی کو اللہ نے آگ بیچ کے کھا لیا ہے، اس میں تجھے کیا، اس کا کیا قصور ہے؟ لیکن حسد کی یہ کیفیت ہے، جب حسد کرتا ہے اس کا دماغ کام کرنا چھوڑ دیتا ہے، وہ الٹا سیدھا ہی کام کرے گا، جو کام کرے گا وہ کبھی صحیح نہیں ہو سکتا۔ اس لیے اس نے کہا کہ حسد کی وجہ سے میں تجھے قتل کر دوں گا، جیسا کہ یوسف علیہ السلام کے بھائیوں نے یوسف علیہ السلام کو قتل کرنے کے لیے کوشش کیا۔ کیا گناہ ان کی طرف سے ہوئی، کیا غلطی انہوں نے کیا؟ صرف یہی تھی کہ والد صاحب ان سے زیادہ محبت کرتے تھے۔ یہ والد کا قصور ہے یا بیٹے کا قصور ہے؟ ان سے زیادہ اس کیوں محبت کرتے تھے؟ یہ 11 بچے تھے لڑکے، بنیامین اور یوسف ایک ہی عورت سے ہوئے تھے دونوں، باقی 3 عورتوں سے باقی بچے تھے۔ وہ ان بچوں میں سب سے زیادہ یوسف علیہ السلام سے اور بنیامین سے محبت کرتے تھے۔ وہ اس لیے ہے کہ ان کی خصلتیں اچھی تھی، ماننے کی صفت تھی، اطاعت کی صفت زیادہ تھی۔ جیسے ایک باپ کا بچہ کیوں نہ ہو، بچوں میں کچھ بچے مانتے ہیں، کچھ بچوں کے اندر ماننے کی صفت کم ہے۔ جو حکم کریں گے پورا جو کرے گا اس سے محبت بڑھتی ہے، جو کام کہیں گے وہ جو کرے گا فوراً اس سے محبت بڑھے گی باپ اور ماں کی۔ ایسا ہی ہوا، انہوں نے ظلم نہیں کیا۔ یوسف علیہ السلام اور بنیامین کے اندر صفت زیادہ تھی، اس لیے ان سے زیادہ محبت کرنے لگے۔ جیسا کہ آپ کے پاس 3 کپڑے ہو، جیکٹ ہو، آپ ایک جیکٹ کو زیادہ اس لیے پہنتے کہ وہ مجھے اچھا فٹ لگتا ہے، اچھا لگتا ہے، دوسرے دونوں آپ کا ہی ہیں لیکن ایک سے زیادہ آپ کو محبت بڑھتی ہے، اس کو زیادہ پہنیں گے۔ 2-3 جوتے ہو، ایک کو زیادہ پہنیں گے، دوسرے پر ظلم نہیں کرتے بلکہ وہ زیادہ فٹ ہوتا ہے، چلنے میں اچھا ہوتا ہے، اس وجہ سے آپ استعمال کریں گے۔ ایسا ہی بچوں کے ساتھ محبت ہوتی ہے ان کی صفات کو دیکھ کے، صرف خوبصورتی دیکھ کے نہیں بلکہ صفات کو دیکھ کے۔ ماننے کی صفت ہو، بات کو لیتا ہے تو فوراً آپ ان سے محبت کریں گے۔ یہی بات یوسف علیہ السلام کے ساتھ ہوئی۔ تو پھر انہوں نے کیا فیصلہ کیا؟ لَيُوسُفُ وَأَخُوهُ أَحَبُّ إِلَىٰ أَبِينَا مِنَّا، یعنی یوسف اور اس کا بھائی بنیامین ہم سے زیادہ ہمارے باپ کے لیے پسندیدہ ہے، محبوب ہیں، یعنی ہم سے بھی محبت کرتے ہیں لیکن زیادہ ان سے کرتے ہیں۔ یہ کیوں؟ میں نے سبب بتایا، ان کی صفات اچھی تھی۔ تو ابھی کیا فیصلہ ہوا؟ یہ حسد ہوئی، ہم سے زیادہ کیوں سے محبت کرتے؟ اب فیصلہ یہ ہوا کہ قتلوا یوسف او اطرحوه فی ارض، یوسف کو قتل کر دو یا کہیں جا کے اس کو پھینک دو، وہ ہلاک ہو جائے، وہ باپ کا چہرہ ہمارے لیے یخلو لکم وجہ ابیکم، آپ کے والد صاحب کا چہرہ ہمارے لیے خالی رہ جائے، ہمارے لیے ہو جائے۔ یہ قتل میں لگانے کے لیے کوشش کی۔ اگر قتل کرے گا یا حسد کر کے جو کام کرے گا اس سے کبھی بھی محبت، جو چیز چاہتے ہیں وہ کبھی ہمیں نہیں ملے گی۔ اللہ نے دکھایا 40 سال تک یوسف علیہ السلام اپنے والد سے الگ رہیں لیکن اس دوران کبھی بھی ان کی محبت اپنے بچوں سے نہیں ہوئی بلکہ نفرت ہی بڑھتی گئی۔ کیوں؟ یہ حسد کے بنا پر یہ کام کیا ہے، حسد کے بنا پر۔ جو بھی حسد کرتا ہے اس کی زندگی کبھی بھی بہتر نہیں بن سکتی، اس کی زندگی اچھی نہیں ہوگی۔ اللہ پاک نے ان واقعات سے ہمیں سکھایا ہے۔ گنیم کے سہودرلے యూసుఫ్ అలైహిస్సలాతు సహోదరர்கள் பொறாமை பட்டு தந்தை விட்டு பிரியறதுக்கான கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க. இதனால தந்தையுடைய முஹப்பத் கிடைச்சதா? 40 வருடங்கள் தந்தை விட்டு யூசுஃபை பிரிச்சாங்க. இதனால பொறாமைக்காரருடைய செயல் என்ன, இதன் மூலமா என்ன விரும்பினாங்க? யஹ்லுலக்கும் வஜ்ஹு அபீக்கும், உங்களோட தந்தையுடைய முஹப்பத் எங்களுக்கு மட்டும் ஆகிடணும், வாப்பாட முகம் எங்களுக்கு மட்டும் சொந்தமாகிடணும், எங்களின் பக்கம் திரும்பிடணும் தான் முயற்சி செஞ்சாங்க பொறாமையினால. ஆனால் ஆகிச்சுதா? இல்லை, ஆகல. வெறுப்பு தான் கூடிச்சது.
இதே மாதிரி பொறாமைக்காரர்கள் பொறாமையினால் அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அடுத்த வீழ்த்தாற்றத்துக்கு அவனை முன்னேற விடாம இவன் தான் பின்னுக்கு ஆகிட்டு போவான். இவன்ற வாழ்க்கை தான் சீரழியும். இவன்ற வாழ்க்கை தான் கேட்டு. நான் ஆரம்பத்தில் ஹதீஸ் சொல்லிட்டேன், ரசூலா சொன்ன விஷயம். என்ன சகோதரர்களே பெரியார்களே, இந்த ஹசத் இருக்குதே, உலகத்தில் வானத்தில் வந்த ஃபர்ஸ்ட் பாவம், உலகத்தில் வந்த ஃபர்ஸ்ட் பாவம், அதுக்கு பிறகு தொடர்ந்து கொண்டிருக்கு. யஹூதிகள் ஏன் ரசூலாவை நபியா ஏற்றுக்கொள்ளல? என்ன காரணம்? எங்களிலிருந்து நபி இவர் வரல, எங்களோட சமுதாயத்திலிருந்து வரல. கடைசி நபி ஹாத்தமுன் நபியின் எங்களோட சந்ததி பனு இஸ்ராயலிருந்து வரல என்ற ஒரே பொறாமைதான். வத்த கஸீரு மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த யஹூதிகள் நஸ்ரானிகள் வேதக்காரர்கள் இவங்க என்ன ஆசைப்படுறாங்க தெரியுமா? இவங்களுடைய ஆசை என்ன? இவங்க அதிகமானவங்க, மெஜாரிட்டியுடைய ஆசை என்ன? யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா. நீங்க ஈமான் கொண்டு முஸ்லிம்களானதுக்கு பிறகு உங்களை எப்படியாவது காஃபிராக்கணும், உங்களை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கணும், உங்களை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கணும். இவங்களோட மெயின் பிளான் இது அந்த காலத்திலிருந்து நடந்து வருது. எப்படியெல்லாம் செய்யலுமோ அதில் அவங்க வெற்றி கண்டு கொண்டு தான் வராங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் உருவம் இல்லாத மாதிரி மாத்திரத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள கருவிகளை கொண்டு தாராங்க. வீடுகளில் டிவியை புகுத்திட்டாங்க. முஸ்லீம்களோட ஈடுபாடு குர்ஆனை விட்டு குறைஞ்சி இன்றைக்கு டிவிலையும் ட்ராமாலையும் மூவிகளையும் போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. முஸ்லீம்களோட உடைகள், நபிமார்கள் சாலிஹீன்கள் சஹாபாக்களோட உடை இல்லாமல் அந்நியருடைய கலாச்சாரம் மாதிரி ஃபேஷன் ஒன்றை காட்டி இன்றைக்கு அதன் பக்கம் முஸ்லீம்களை கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ சிஸ்டம், வட்டியோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இஸ்லாத்துக்கு புறமான வழி. இன்றைக்கு யஹூதிகள் பாரிய திட்டம் போட்டு நஸ்ரானிகள் சேர்ந்து இன்றைக்கு முஸ்லீம்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லீம்கள் உடம்புல ஹராமான உணவுகளை கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்கிறாங்க. ஏன்? எப்படியாவது முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய உதவி இழக்கணும், இஸ்லாத்துக்கு வெளியே போயிடணும். சகோதரர்களே பெரியார்களே, காரணம் என்ன? என்ன காரணத்தால் இவ்வாறு செய்கிறாங்க? ஏன் உங்களை இஸ்லாத்துக்கு தூரமாக்க முயற்சி செய்கிறாங்க? இப்படி கேட்ட அல்லாஹ் சொல்கிறான், ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். பொறாமை, அவனோட புறத்திலிருந்து பொறாமை. இதனால் அவங்க விரும்புகிறாங்க. மின் பாதி மா தபையன லஹுல் ஹக். அவங்களுக்கு ஹக்கான வழி எது என்று தெரிஞ்சதுக்கு பிறகு கூட இந்த முயற்சி செய்கிறாங்க, உங்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டி. சஃபியா பின்த் ஹுயை பின் அக்தப் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் ஒருத்தர், அவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதோ என் வாப்பாவும் தான் என்னுடைய சாச்சாவும் தான். அபு யாசிர், ஹுயை பின் அக்தப் வாப்பா, அபு யாசிர் சாச்சா. என்னோட யஹூதி அவங்க என்னோட சரியான அன்பாக இருந்தாங்க. சரியான அன்பு. எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட சாச்சா என்ன நேசிப்பார். என்னோட வாப்பா என்னுடைய மற்ற எல்லாரை விட என்னோட நேசிப்பார். எப்போ வந்தாலும் என்னை தூக்குவாங்க, என்னை முத்தமிடுவாங்க. அழகான பிள்ளை, நல்ல குணமுள்ளவங்க, என்னை முத்தமிடுவாங்க, என்னோட விளையாடுவாங்க. எப்போ வந்தாலும் வெளியே போகிறனாலும் அப்படி தான், உள்ளே வந்தாலும் அப்படி தான். அப்போ ஒரு நாள் அப்படி அவங்க வெளியே பார்க்க நான் முன்னுக்கு வந்தேன். அப்போ என்ன கூட கணக்கெடுக்காமல் போனாங்க. ஒரு நாள் அப்படி நடக்காது. இப்போ என்ன மனசில் வந்துச்சு, ஏதோ விஷயமும் நடந்திருக்கு. அப்போ போயிட்டாங்க. போயிட்டு அதிகாலையிலே போனாங்க, இரவு லேட்டாக தான் வந்தாங்க. இப்போ இவங்க முழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறார். முகம் மாறி இருக்குது, கலை படைஞ்சு வராங்க. மதீனாவுக்கு போயிட்டு வராங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அஹுவ இவர் தான் அவர் ஹுவைன் மக்தப். அவர்கிட்ட கேட்குறார், தம்பிட்ட அபு யாசிர்ட்ட. சொன்னார், ஓ அவர் தான் அது, லஹு அஹுவ இவர் தான் அவர். தௌராத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்கிட்ட பொருந்துதான்னு கேட்டவோ, எல்லாம் பொருந்ததோ. எந்த அல்லாஹ், இந்த இறைவன் தௌராத் இறக்கின அந்த அல்லாமே சத்தியமாக அவர் தான் இவர், எந்த வித்தியாசம் இல்லை. இப்போ என்னுடைய முடிவு என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், நீண்ட சம நான் சுருக்கமாக சொல்கிறேன், நான் உயிர் வாழும் காலமெல்லாம் நான் இவருக்கு விரோதத்தை தான் காட்டுவேன்னு சொன்னான். ஏன்? இவர் எங்களிலிருந்து வரல, எங்கள சமுதாயத்திலிருந்து வரல, இதனால் நான் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், விரோதத்தை காட்டுவேன்னு சொன்னான். இது யஹூதிகள் அவரை மட்டும் தன்மை அல்ல சகோதரர்களே, யஹூதிகளுடைய தன்மை. மிம்பாதிமா தபையன லஹுல் ஹக், தெளிவாக ஹக் இவர்தான், இவர்தான் முஹம்மது என்று வழங்கினத்துக்கு பிறகும் கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும்,
தங்களுடைய ஆம்பளை பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி அறிஞ்சு கொள்வாங்க என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்திலையும் தன்னுடைய மகனை கண்டா தெரியும். இதே மாதிரி ரசூலுல்லாவை அடையாளம் கண்டு கொண்டாங்க, ஆனா அப்போ ஏற்றுக்கொள்ளல. ஏன் காரணம்? பொறாமை. அபூ ஜஹல் ஏன் இஸ்லாத்துக்கு வரல? பொறாமை. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஏன் முனாஃபிகா இருந்தான்? பொறாமை. நேரம் போதா சகோதரர்களே, இந்த பொறாமை மனிதன் அழிக்கக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அதை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை தரணும். அந்த பொறாமைட்டங்க எல்லாரும் நல்லா பாதுகாத்தரலானா. इसलिए हजरात हसद से बचना है. हसद बहुत बदतरीन गुनाह है. जैसा कि मैंने कहा कि आसमान पे पहला गुनाह हसद, ज़मीन पे पहला गुनाह का सबब हसद, और ऐसा ही जितने भी बड़ा गुनाह सादिर होते हैं कुफर शिरक वगैरह, इसका भी मेन सबब हसद है. यहूद क्यों मुसलमान नहीं हुए, यहूद क्यों नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम नहीं माने, इसका भी सबब हसद है. वो जानते हैं ये अल्लाह के नबी हैं. अल्लाह पाक कहता है वद्द कसीर मिन अहल किताब लव यरुद्दूनकुम मिन बाद ईमानिकुम कुफ्फारा हसदम मिन इंदी अनफुसिहिम. ये जो कुफ्फार और यहूदी और नसारा अहले किताब ये चाहते कि आपको भी काफिर बनाए, आपको जो नेमत मिली हो छीन जाए, आप कुफ्र की तरफ चला जाए. इनकी पूरी कोशिश मुसलमान को इस्लाम से निकाल दे. अगर उनके एतिकादी तौर पर निकाल नहीं सकते, कम से कम शक्ली तौर पर क्यों ना हो, आमाल के क्यों ना हो, इस्लाम के दायरे से निकाल देते हैं. मुनाफिकीन जैसे, मुशरिकीन जैसे और अहले किताब जैसे हुलिये शक्ल बना देते हैं. इसमें वो कामयाब हो गए हैं. ये क्यों वो चाहते हैं? आपको हराम खिलाने की कोशिश करते हैं. कारोबार के अंदर ऐसे सिस्टम लाते हैं जो आपको तरक्की नजर आएगा, लेकिन तनज़्ज़ुल की तरफ ले जाने वाली सूद का निज़ाम हो, दूसरे निज़ाम, ये आपको हलाक करने के लिए इस्लाम के दायरे से अमली तौर पर निकालेंगे, फिर कुल्ली तौर पर निकाल देंगे. ऐसा ही खाने के जरिए, पीने के जरिए हराम की मिलावट कर देते हैं और उनके हुलिये बनाते हैं दूसरों की तरह. ये सब करेंगे, नबी के शक्ल से दूर कर देंगे, आखिर में उनके करीब करके उनके मज़हब में ले जाएंगे. ये क्यों? उनका मकसद क्या है? हसदम मिन इंदी अनफुसिहिम. और कुछ वजह नहीं है कि सिर्फ यही है कि हसद हैं. हसद क्या है? ये नबी हम में से क्यों नहीं आए? नबी आखिरुज़ ज़मान ख़ातमुन नबिय्यीन हमेशा आना चाहिए था. यहूदियों में ये क्यों नहीं आए? इस पे उन्होंने हसद किया. ये हमारा क्या कसूर है मुसलमान का? नबी हमारी इस नस्ल में अरबों में भेजने का, तो अल्लाह का निज़ाम है, अल्लाह की तकसीम है. इस पे उन्होंने हसद किया. सफ़िया बिन्त हुयई इब्न अख्तब रज़ी अल्लाह अन्हा अज़वाज मुतहरात में से, उम्महात मुमिनीन में से हैं. वो कहती है मैं जब छोटी थी, यहूदियों में हैं, यहूदी नस्ल के हैं वो. उनके वालिद साहब हुयई इब्न अख्तब यहूदियों का सरदार था, और अबू यासिर ये उनका भाई था, यानी हुयई इब्न अख्तब का, इनका चचा. वो कहते थे मैं बचपने में ये मुझसे बहुत मोहब्बत करते थे. वो अपने बच्चों से ज़्यादा मुझसे मोहब्बत करते. मेरे वालिद साहब भी अपने बच्चों से ज़्यादा, दूसरे बच्चों से ज़्यादा मुझसे मोहब्बत करते. तो एक दिन जब निकलने लगे, मैं सामने आई, सुबह सवेरे निकले, लेकिन जब भी बाहर जाते आते तो मुझे बोसा देते, मुझे उठाते, मुझसे खेलते. लेकिन उस दिन मुझसे नहीं खेला. मेरे दिल पे बात आ गई, कुछ बात पेश आई होगी. दोनों निकले, देर से वापस आए, उनके चेहरा भी बदल चुका था. मैंने पूछा कुछ बात, मैंने दिल में कहा कुछ बात हुई है. वालिद साहब ने उससे पूछा हुआ यही है वो? उसने कहा हुआ यही है वो, यही बंदा. यानी तौरात में जिसके बारे में अल्लाह ने तज़किरा किया है, आखिर नबी आएंगे, वो यही है. उसकी सारी निशानियाँ इसमें पाई जाती है, यानी मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम से. तो उसने क्या किया? तो उसको फिर मानेंगे? कहता है नहीं, जब तक मैं जिंदा रहूँगा मैं उसके लिए अदावत ही जाहिर करूँगा. क्यों? ये हम में से क्यों नहीं आया? ये हसद हैं, हसद. हमारे मुल्क वाले क्यों नहीं इधर? हमारे ज़ुबान वाले क्यों नहीं? हमारे इलाके वाले क्यों नहीं? हमारी बस्ती वाले क्यों नहीं? हमारे ख़ानदान के क्यों नहीं? ये इंसान के हसद हैं. इस वजह से वो ऐसे ऐसे काम करता है, इस्लाम से दूर कर देता है. यहूद इस नेमत से महरूम हो गए. सारी सिफात को पाने के बावजूद भी वो नबी को नहीं माने. क्यों? हसद की वजह से. अबू जहल की मुसलमान नहीं हुआ, उसके ख़ानदान में कुरैश में तो थे, लेकिन बनो अब्दिद्दार में से नहीं आए. उस वजह से वो इस्लाम नहीं लाया. अब्दुल्लाह इब्न उबई इब्न सलूल वो मक्के का नहीं था, मदीने का था. उसने उस पर
حسد کیا. ایسا ہی ہر انسان کے کوئی وجہ ہوتا ہے حسد، وہ اسلام سے ہی دور کر دیتا ہے. اس لیے حسد بہت سخت ترین گناہ ہے. اس میں اور بھی باتیں ہیں. اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے اس گناہ سے بچنے کی توفیق عطا فرمائے. پورے امت مسلمہ کو اللہ پاک حفاظت فرمائے.